எங்க பார்த்தாலுமே சூரியவன்ஷி, சூரியவன்ஷி, சூரியவன்ஷி அப்படி அவர் என்னதாப்பா பண்ணிட்டாரு. ப்ளஸ் அந்த பையன் பண்ணது தான் தப்பு. ஸ்ரீலங்கா பிளேயர் பண்ணது தான் தப்பு. அந்த மேட்ச்சு தோல்வி அடைஞ்ச விரக்தியில நம்ம இருக்கிறோம். ப்ளஸ் அந்த ஒரு சூழ்நிலையில மேட்ச் முடிஞ்சிருச்சு, தோல்வி வீட்டுக்கு போப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் அந்த மேட்ச்சில் நம்ம தோல்வி அடைஞ்சு ப்ளஸ் அந்த ஒரு விரக்தியில் அந்த பையன் இருக்கும்போது இந்த மாதிரி கேலியும் கிண்டலும் பண்ணும்போது யாருக்கு தான் கோவம் வராது? உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ப்ளஸ் ஆனால் ஒரு கிரிக்கெட்டு அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேலியும் கிண்டல் இருக்க தான் செய்யும். ப்ளஸ் அதெல்லாம் பொறுத்தா தான் பார்த்தீங்கன்னா ஆள முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வாய்ப்பு இருக்குதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி லெவல் வரலங்க. 15 வயசு பையங்க. கேலியும் கிண்டலையும் பொறுத்துக்கிட்டு அவர் பாட்டு தலையை கீழே போட்டுட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிற வயசு இன்னமும் அவருக்கு வரல. 15 வயசு பையன் உட்காந்து அழுவதான். மேட்ச் தோந்துட்டா கம்பல்சரி உட்காந்து அழுவதான் செய்வான். மேட்ச் முடிஞ்சால் ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருப்பான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு கேலியும் கிண்டல் வந்தால் கோபம் வரதாங்க செய்யும். அந்த வயசு அப்படிங்க. ப்ளஸ் அந்த வயசில் வர்றதை நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இதனால் உங்கள் கரியர்லாம் முடிஞ்சு போயிடும். இப்படிலாம் கோவப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்ட்டு அவர் மேலே நெகட்டிவிட்டியை போட்டு தள்ளாதீங்க. சூரியவன்ஷி நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு பையன். இந்தியாவுக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ இப்போ 30 வயசில் 25 வயசுக்கு மேலே பண்ணக்கூடிய பல சாதனைகளை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 15 வயசில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதனால் அந்த பையனை நீங்கள் நெகட்டிவிட்டியால் தாக்காதீங்க. கிரிக்கெட்டில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம், சாதாரணம். அதனால் பார்த்திங்கன்னா இதை ஒரு பெரிய விஷயமாக்கி அவரு மேலே ஒரு நெகட்டிவிட்டி, சூரியவன்ஷி என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை தயவு செய்து வைக்காதீங்க. நடக்கிறது நடக்கும். ப்ளஸ் அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஐசிசி பிசிசி அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம நெகட்டிவிட்டியால் தாக்க வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட பொதுவான கருத்து. அதனால சூரியவன்ஷியை எல்லாம் நிறைய பேர் திட்டாதீங்க அப்படிங்கிறது என்னோட பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது நண்பர்களே.